இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 147 அதிகாரம் 3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டுவார். அவர் உங்களை குணமாக்குவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்துவார். உங்கள் காயங்களை கட்டி அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். இருதயத்தில் நொறுக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா? மனபாரத்தோடு என்ன செய்வதென்றே தெரியாமல், நான் எங்கே செல்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன்? நான் நம்பினவர் எல்லாம் கைவிட்டார்களே, நான் எங்கே போவேன்? இதோ இந்த சூழலில் நான் போக்கிடம் தெரியாமல் இருக்கிறேனே என்று இருதயத்தில் வேதனோடு கூட அமர்ந்திருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இந்த உலகம் உன்னை பகைக்கலாம், இந்த உலகம் உன்னை நிராகரிக்கலாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, நான் உன்னை உயர்த்தி உன் பாரங்களையும் உன் வேதனைகளையும் நீக்கி உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். உன் பாரங்களை அவர் சுமந்து உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உனக்கு சகாயம் பண்ணுவார். நீ கர்த்தரிடத்திலே உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை நன்மைக்கு எதுவாய் செய்து நொறுங்குண்ட உன் இருதயத்தை குணமாக்கி உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பார். ஆமேன்.